ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்க எல்லாருமே குடிக்காரர்கள். ஜான் மேஜே இப்பதான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்ன இன்ட்ரோல, அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போலாம் அப்படின்னு கேட்டேன். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. இப்ப நான் நிறைய இதை பத்தி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. நான் வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பத்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனா நான் அப்படி பார்க்கல. நான் தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டரா நான் பார்த்துட்டேன். So any finest writer will not talk loudly. மேல ஒண்ணு இருக்கும், ஆனா கீழே சப்டெக்ஸ்ட்ல ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸா தான் நான் பார்க்கிறேன். குடி மனிதன் தோன்றலிருந்து குடி இருக்கு. இப்ப ஃபென்னி அப்படின்னா அங்க விளைந்த கோவால வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையில இருந்து ஒரு பரவசத்தை எடுத்து அதை போத ஆக்கி குடிக்கணும். தமிழ்நாட்டுல ஆதியில இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா சாராயமே அந்த காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். எனக்கு நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மதுவிலக்கு வந்தா பிறகு நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டுல வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப குடி அப்படிங்கிற சமூகம் எப்படி பார்த்ததுன்னா வந்து ஒரு காரி துப்புன எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்கறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரெட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்ப நீங்க வந்து இப்ப இங்க இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம இதுல தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பால 2 பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கு அவங்களுக்கு இண்டிஜினஸா அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு. அந்த மதுவை எப்ப குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்ப அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து, மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுவதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து சொசைட்டலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அப்ஸ்டெயினா அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இண்டல்ஜ் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லா பிரிட்டிஷர்ஸ். நீங்க வைன் செல்லார வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லர்ல வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவே அந்த வைன் ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாந்து முழுவதும் விஸ்கி இருக்கு. ஸ்காட்லாந்து முழுவதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமா மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னைய பொறுத்தல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாடாஸ் கொசுவத்தியோட உள்ள போவேன். ஏன்னா பேச ஆரம்பிச்சப்போ சினிமா பேச ஆரம்பிச்சிடும்.
சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃபிளிக்ட் யாருன்னு கேட்டா அந்த கொசுத்தல் தான். ஸோ எங்க பக்கத்துல 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கிருந்து ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சென்னை பாலிடெக்னிக்ல வந்து நான் வந்து அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. என்ன பாடு அப்படியே அவன் போய் பாடுங்க, அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேர்ட் இயர் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இங்க இருக்கணும். அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சத்தீங்க, போர் அடிக்குது. ஆனா கதை சத்தங்க அங்க யாரும் குடிச்சிட்டு. குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாவதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளில் நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸா இருக்காங்க. பாத்திருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்றடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சந்தர் சுப்பிரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிட்டான். எப்படி படிச்சுக்கிட்டோம்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டாரு கன்னி. என்ற ஒவ்வொரு சந்தர் சொல்லிட்டு அப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நுட்பமா கவனிக்கும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பர் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன், இப்ப நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமா நான் சொன்னோம்னு பாக்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டுல, இந்தியாவுக்குள்ள எனக்கு புரியல. அப்புறம் இன்னும் செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதை விட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடிச்சுக்கிட்டு அவன் உடல்லாம் கடிச்சுக்கிட்டு சொல்றல. நண்பர்கள், இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்ம எல்லாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படி நேரம் வாயத்தை வந்து பார்த்துட்டு இருப்போம். தோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட ஒன்று ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் பண்றது பெரிய பெரிய கார்பன் வச்சு அதுல பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்ல? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். When we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கறேன். அவங்களுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ.
அந்த படத்துல அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்க, அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். தட் இஸ் அ பாயிண்ட். ஐ டோன்ட் கால் இட் as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்திருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டுல கிடக்குறாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன்.